ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வாழைப்பூ வடை பார்க்க போகிறோங்க. வாழைப்பூ எடுக்க தெரியாதவங்க, கொஞ்சம் முன்னாடி சமையல் பண்ண தெரியாதவங்களுக்காக காமிக்கிறேன். வாழைப்பூவை இதை எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்க நரம்பும் இந்த தோல் மாதிரி இருக்கும், இது ரெண்டையும் எடுத்துடணுங்க. இது ரெண்டையும் எடுத்துட்டு தான் நம்ம சமைக்கணும். இது எடுக்கலைன்னா நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது, இந்த நரம்பும் அந்த தோல் மாதிரி இருக்கிறது. இது போக 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 அந்த இது சின்னதாக போயிடும். அந்த பூவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுல நம்ம நறுக்கிக்கலாங்க. நறுக்கி அதை நம்ம சமைச்சிக்கலாம். அவ்வளோதான். இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்பயும் நம்ம மசாலா வடைக்கு செய்கிற மாதிரி தான் கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு, கடலப்பருப்பு கூட சோம்பு, வரமிளகா, பூண்டு, இஞ்சி இதில் போட்டுக்கணுங்க. பூண்டு, இஞ்சி, சோம்பு, வரமிளகா போட்டுட்டு வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுட்டு, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. வாழைப்பூ பொடி பொடியாக நறுக்கியிருக்கீங்க, நமக்கு அரைக்க வேணான்னு நினச்சிங்கன்னா இது கூட அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சுற்றிட்டிங்கன்னா அந்த பருப்பும் வாழைக்காயும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆயிரும். பிளெண்ட் ஆனால் நமக்கு வடைக்கு நல்லா ஈஸியாகிடும். அதனால் நான் அதையும் போட்டு ஒரு சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு நம்ம வடை சுட வேண்டியதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சது பாருங்கள். அரைச்சோன்னா நமக்கு எவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆகி பருப்பு வாழைப்பூவும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துட்டு உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. அது வரையும் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கணுங்க. பெருங்காயமும் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எனக்கு இங்கே கிடைக்கலங்க. கருவேப்பிலை டெல்லியில் எனக்கு அப்போ கருவேப்பிலை கிடைக்காது. நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். கொத்தமல்லியும் தீர்ந்து போச்சு. எப்போயும் கொத்தமல்லி இருக்கும், கொத்தமல்லியும் வீட்டில் தீர்ந்து போச்சுங்க. அவ்வளோதான், தட்டி வடை சுட்டுற வேண்டியதாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், போட்டோன்னே எடுத்துடாதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரையும் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து ரோஸ்டாகி வந்துடும். நம்ம நார்மல் வடையை விட வாழைப்பூ வடை நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அந்த ஒரு வாழைப்பூவே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, இந்த வடையும் ஒரு ப்ரௌன் கலர், நல்ல ஒரு கலர் வரும். நல்ல டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியும் கூட. வாழைப்பூவை பருப்பு கூட காய் வச்சு சாப்பிட்லாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வடை பண்ணியும் சாப்பிட்லாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.